visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம சென்னை ஆவடி பக்கத்தில் இருக்கிற பருத்திப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ வெங்கட வரத பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு ஆவடி பருத்திப்பட்டில் இருக்கிற ஸ்ரீ வெங்கட வரத பெருமாள் கோயிலை பற்றி அந்த கோயிலோட நிர்வாகி திரு கே ஸ்ரீனிவாசன் சொல்கிறத கேட்போம். நமஸ்காரம் எல்லாருக்கும். இது வந்து ஆவடியில் பருத்திப்பட்டில் இருக்கிற வெங்கட வரத பெருமாள் கோவில். இதில் விசேஷம் என்னன்னாக்கா, ரெண்டு கோவிலுடைய பெருமாள் சேர்ந்தா மாதிரி இங்கே இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அதாவது பெருமாளுடைய பேர் வெங்கட வரதர் அப்படின்னு பேர். இதில் வேங்கடன், திருமலையில் இருக்கிற வேங்கடனும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதனும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறா. அதனால் வந்து வெங்கட வரதர் ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே வந்து அவளுக்கு வேண்டியதை சொல்லி பிரார்த்திக்கும் போது கண்டிப்பாக அவசியமாக அது எல்லாமே நல்லதாக நடந்துட்டுருக்கா மாதிரி ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. வரவாளுக்கெலாம் ரொம்ப திருப்தி. அதனால் இவர் வந்து ரொம்ப எல்லாரும் கேட்டதை கொடுக்குறவா. அதே மாதிரி தாயார் வந்து பெருந்தேவி தாயார் அப்படின்ற பேரோடு இருந்துட்டுருக்கா. ரொம்ப விசேஷமான கோவில். எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து நல்லதே நடக்கணும். தேங்க்யூ. இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ வெங்கட வரத பெருமாள் கோயில். இது வந்து பருத்திப்பட்டுல கொசஸ்தலை ஆற்றங்கரையில கட்டப்பட்ட கோயில். சுமார் 500 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். இந்த கோவிலோட பழைய புகைப்படத்தை இப்பவும் அந்த கோவில்ல மாட்டி வச்சிருக்கா. இந்த கோவில் 5 அடுக்கு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் கொண்ட கோயிலாகும். ராஜகோபுரத்துக்கு கீழே ஸ்ரீ வேங்கட வரத பெருமாளோட ஒரு புகைப்படமும், அதை தவிர 43வது ஜீயரான பருத்திப்பட்ட அழகிய சிங்கரோட புகைப்படமும் இருக்கு. மூலஸ்தானத்தை நோக்கி போனா முதல்ல ஒரு நெய்வேத்திய பீடம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு துவஜஸ்தம்பமும் காணப்படுறது. அதுக்கு அடுத்து மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கிய ஒரு கருடாழ்வார் சன்னதி இருக்கு. மூலஸ்தானத்தோட 2 பக்கத்திலும் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் வச்சிருக்கான். மூலஸ்தானத்துல ஸ்ரீ வேங்கட வரத பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறார். அவர் கூட ஸ்ரீதேவி பூதேவியும் காட்சியளிக்கிறார். பெருமாளோட மேற்கரங்கள் 2த்திலையும் அவர் வந்து சங்கும் சக்கரமும் வச்சிருந்த மாதிரி காட்சியளிக்கிறார். பெருமாளோட வலது கரத்துல அபயஹஸ்த முத்திரையை காட்டின்னு காட்சியளிக்கிறார். இடது கரத்துல ஒரு கதையோட காட்சியளிக்கிறார். கோவில் மூலஸ்தானத்துக்குள்ளேயே உற்சவமூர்த்தி விக்கிரகங்களையும் வச்சிருக்கா. இந்த கோவில்ல வந்து ஸ்ரீ வேங்கட வரத பெருமாளை வந்து சேவிச்சா வேங்கடத்திற்கு போயிட்டு வெங்கடேச பெருமாளை சேவிச்ச மாதிரியும், காஞ்சிபுரம் வந்து வரதராஜ பெருமாளை சேவிச்ச மாதிரியும் சமமாக கருதப்படுறது. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இந்த மூலவர். இந்த கோவில்ல தாயாரோட பேரு பெருந்தேவி தாயாராகும். தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு. தாயார் தன்னோட சன்னதியில அமர்ந்த கோலத்துல காட்சி அளிக்கிறார். தாயார் சன்னதி வாசல்ல 2 யானை விக்கிரகங்கள் இருக்கு. அதே மாதிரி தாயாரோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள் பக்கத்துலயும் 2 யானை விக்கிரகங்கள் இருக்கு. அடுத்து இருக்கிற வடக்கு நோக்கிய ஒரு சன்னதியில ஸ்ரீ ராமானுயர் மற்றும் தூப்புள் ஸ்ரீ வேதாந்த தேசிகரோட விக்கிரகங்கள் வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற வடக்கு நோக்கிய சன்னதியில நம்மாழ்வார், குமுதவல்லி நாச்சியார், திருமங்கை மன்னன், பாஷ்யக்காரர், நிகமாந்த மகாதேசிகன், ஆதீவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் மற்றும் ஸ்ரீ வன் சடகோப ஸ்ரீ வீரராகவ சடகோப யதீந்திர மகாதேசிகன் இவா விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கான். அதுக்கு அடுத்து இருக்கிற வடக்கு நோக்கிய சன்னதியில இந்த கோவில ஸ்தாபகம் பண்ண 43வது பருத்திப்பட்டு ஸ்ரீ அழகிய சிங்கரோட விக்கிரகம் காணப்படுகிறது. இந்த கோவில்ல இருக்கிற மற்றொரு சிறப்பு மிக்க பகுதி என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற கண்ணாடி அறை, அதை அமைச்சிருக்கிற விதம். இந்த கண்ணாடி அறையோட சுற்றுச்சுவரில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் பத்மாவதி தாயார், அதை தவிர ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள், பள்ளி கொண்ட ரங்கநாதர் மற்றும் ஆண்டாள் புகைப்படங்களை பிரமாதமா வடிவமைச்சு வச்சிருக்கா. இந்த கண்ணாடி அறையில ஏகப்பட்ட கண்ணாடிகள் பல கோணங்கள்ல வடிவமைச்சு வச்சிருக்கா. அதனால இங்க பெருமாளை கொண்டு வந்து வைக்கும்போது அந்த பெருமாள் பற்பல ரூபங்கள்ல காணப்படுறார். இந்த கண்ணாடி அறை கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி அறையோட மரக்கதவுல அவ்வளவு வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கா. இதுல வந்து அஷ்டலட்சுமியோட உருவங்கள், அஷ்டலட்சுமியோட உருவங்கள்னா கஜலட்சுமி, ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, தைரியலட்சுமி மற்றும் வித்யாலட்சுமியோட உருவங்கள் பதிச்சிருக்கா. அதே மாதிரி தசாவதார விக்கிரகங்கள், தசாவதார உருவங்கள் என்னென்னா மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம்,
கிருஷ்ணாவதாரம் மற்றும் கல்கி அவதாரம் இந்த விக்கிரகங்கள்லாம் அந்த மரத்திலேயே செஞ்சு வச்சிருக்கா. பிரமாதமா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த மரக்கதவோட 2 பக்கத்துல ஒரு பக்கம் ஸ்ரீ ராமானுஜரும் மற்றொரு பக்கம் சுவாமி தேசிகனும் காணப்படுறார். இந்த கோவிலுக்குன்னு தனியா ஒரு யாகசாலை இருக்கு. யாகசாலை பக்கத்திலேயே 2 தெற்கு நோக்கிய சன்னதி இருக்கு. முதல் சன்னதி லக்ஷ்மி ஹயக்ரீவரோட சன்னதி. அதுக்கு அடுத்த தெற்கு நோக்கிய சன்னதி சக்கரத்தாழ்வாரோட சன்னதி. சக்கரத்தாழ்வார் சன்னதியில முன்பக்கத்துல சக்கரத்தாழ்வாரும் பின்பக்கத்துல வடக்கு நோக்கிய யோக நரசிம்மரும் காணப்படுறார். இந்த வேங்கட வரத பெருமாள் கோயில்ல ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. வடக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ ஆஞ்சநேயர் நின்ற கோலத்துல காணப்படுறார். இந்த கோவிலுக்கு அறிவிப்பு பலகை ஒரு இடத்துல வச்சிருக்கா. அந்த அறிவிப்பு பலகையில அன்றைய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்னன்னு எழுதி வைக்கிறா அப்பப்போ. இது பக்தர்களுக்கு ரொம்பவும் வசதியா இருக்கு பார்க்க. இந்த கோவிலோட பின்பக்கத்துல ஒரு மண்டபம் கட்டியிருக்கா. இந்த கோவிலோட முக்கியமான நிகழ்வுகள் அந்த மண்டபத்துல நடத்துறது வழக்கம். இந்த கோவிலுக்கு தனியா ஒரு மடப்பள்ளி இருக்கு. கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்குறது இங்க வழக்கம். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் வாசல்லையே வாகனங்களை நிறுத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால வாகனங்கள் நிறுத்துறதுக்காக தனியா இடப்புறத்துல தனியா ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வாகனங்கள்லாம் நிறுத்தலாம். நம்ம இன்னைக்கு போன ஆவடிக்கு அடுத்த பருத்திப்பட்டுல இருக்கிற ஸ்ரீ வேங்கட வரத பெருமாள் கோயிலை நம்மளுக்கு சுத்தி காட்டி பெருமாளோட சிறப்பம்சங்களை எடுத்து சொன்ன கோவிலோட ட்ரெஷரர் திரு கே ஸ்ரீனிவாசன், அதே மாதிரி இந்த கோவிலோட செக்ரட்டரி செயலாளர் அவர் பேரு திரு ராமன், அதை தவிர திரு எம்.வி. நாராயணன், திரு எம்.வி. கிருஷ்ணசுவாமி, திரு பாலாஜி ராமானுஜம், திரு கே.ஆர். ஸ்ரீனிவாசன் மற்றும் திரு சேஷாத்ரி ஐயங்கார், இவாளுக்கெல்லாம் நமது மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.